வெல்கம் டு ராகவேந்திரா டிஎன்பிசி ஜாப்ஸ். 12th ஹிஸ்ட்ரியோட புக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதில் மொத்தம் 8 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னேன். ஏற்கனவே 5 லெசனுக்கான புக் பேக் போட்டாச்சு. இன்றைக்கி 6th லெசனோட புக் பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? எதுனா பாரசீகம். அடுத்த கொஷின், லண்டன் பிரிவி கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சையத் அமீர் அலி. தேர்ட் கொஷின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. 1870 வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களிடையே ஐயங்களை ஏற்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், அவ்வாணை உருதுமொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்றும் சரி, கூற்று காரணம் கூட்டை விளக்குகிறது. ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். இருநாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா சர் வாசிர் ஹசன். அடுத்தது 5th கொஷின், 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எத்தனை இடங்கள்னா வெற்றி பெற்றது, எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றுச்சுன்னா 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றிருக்கும். அடுத்தது 6th கொஷின் பார்க்கலாம். காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது. அது எந்த நாள்னா 22 டிசம்பர் 1939 தான் மீட்பு நாளாக முஸ்லீம் லீக் கொண்டாடி இருக்கும். 7th கொஸ்டின், ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அன்னிபசன் எதோட சம்மந்தப்பட்டவங்க? பிரம்மணன சபை. சையத் அகமது கான் எதோட சம்மந்தப்பட்டார்? அலிகார் இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். கிலாபத் இயக்கம் யாருன்னா அலி சகோதரர்கள். சுத்தி இயக்கம் யார் ஆரம்பிச்சது? தயானந்த சரஸ்வதி. அப்போ ஆப்ஷன் 3142 ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான விடை. அடுத்தது 8வது கொஷின், மொத்தம் 12 கொஷின் இது. 8வது கொஷின் பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளில் இருந்து சரியானவற்றை தேர்வு செய்கன்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 கூற்று தான் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்டிருக்காங்க. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார். ஆமாம், கரெக்டு. அடுத்த கூற்று, 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது. அப்போ கூற்று 1 சரி, 2 சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான விடை. அடுத்தது 9வது கேள்வி, எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்ததுன்னு கேட்டிருக்காங்க. எப்போனா 16 ஆகஸ்ட் 1946. அடுத்தது 10வது கேள்வி, வேல்ஸ் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர். இது முக்கியமான கேள்வி. வேல்ஸ் பிரபுவுக்கு பின்னர் பதவியேற்றவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன். அடுத்தது 11th கொஷின், இதுவும் ஒரு கூற்று காரணம் தான். பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனி தொகுதி கொள்கையாகும். காரணம் கொடுத்துருக்காங்க. மக்கள் 2 தனி தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர். ஆமாம், கூற்றும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்தது லாஸ்ட் கொஷின், இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்து மத மறுமலர்ச்சி இதுக்கு வித்திட்டது எதுனா ஆரிய சமாஜம். அடுத்தது கலிஃபா பதவி ஒழிப்பு எந்த ஆண்டுனா 1924. அடுத்தது லாலா லஜபதி ராய். இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்தல். பஞ்சாப்னாலே லாலா லஜபதி ராய் வருவார். அடுத்தது ராஷ்ட்ரிய சுய சேவா சங்கம் யாருன்னா MS கோல்வாக்கர். அப்போ ஆன்சர் வந்து 2341. இதோட 6th லெசன் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 7th லெசன் 8th லெசனுக்கான புக் பேக் பெண்டிங் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பிளேலிஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.